ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 5ஆம் தந்திரத்திலே தீவிரதரம் சத்தினிபாதம் பற்றி நிறைவான செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சரியையிலே நின்று கிரியையிலே பயின்று யோகத்திலே வளர்ந்து ஞானத்திலே முதிர்கின்ற நெறிகளை காட்டுவதுதான் சைவ நெறி. சிவானுபவம் பெறுவது என்பதுதான் சைவத்தினுடைய முடிந்த முடிவு. சைவத்திலே நாம் நின்று பெறுவது எது என்று கேட்டால் அது சிவானுபவம் என்றுதான் நாம் சொல்லணும். சைவத்தில் வந்தால் வீடு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எங்கள் சாமியை கும்பிட்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்கிறது நமக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். சாமிக்கு அது ரொம்ப இழுக்கு. இந்த சாமி பணம் கொடுக்கும், செல்வம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவது சாமிக்கு ஒரு பெரிய பெருமையாக நாம் நினைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய பணக்காரர் நினைச்சாலே நமக்கு நிறையா பணம் கொடுக்கலாம். யாரோ ஒரு செல்வந்தர் போகிற போக்கில் கொண்டு போய் சுவிஸ் பேங்கில் கட்டுறதுக்கு பதிலாக இங்கே கொஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு தூக்கி கொடுத்துறாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன ஒரு பெரிய இதுன்னு ஆகிட முடியுமா சொல்லுங்கள்? ரொம்ப பேர் தர்மம் அப்படி தான் பண்ணுறான். இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கொடுக்குறான். சாதாரணமாக 5 லட்சம் 10 லட்சம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இவ்வளோ பெரிய தொகை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் கோடி வச்சிருக்கிறவனே கோடீஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரன் பட்டத்தையே கொடுத்து நம்ம 1 கோடி வச்சுருந்தா அவன் கோடீஸ்வரன் அவனு பட்டத்தையே கொடுத்துட்றான். அப்போ இந்த செல்வத்தின் அடிப்படையிலேயும் மற்ற உலக சௌரியங்களை தருகின்ற நிலையிலேயும் நம்ம சிவனை சொல்லக்கூடாது இல்லையா? அந்த கோடீஸ்வரனும் இந்த ஈஸ்வரனும் ஒன்றா? அது எப்படி ஒன்றா ஆக முடியும்? சாமிக்கு என்ன பெருமை? அப்படி சிவானுபவம் தர வல்லவர். சைவத்தில் நின்றால் என்ன கிடைக்கும்? சிவானுபவம் கிடைக்கும் அப்படின்னு வந்த உடனே சொல்லிடக்கூடாது, கிளம்பி போயிடுவோம். சிவானுபவமா? இது என்னங்க இது? நான் ஏதோ 4 காசு கொடுப்பாரு, கஷ்டம் தீருன்னு வந்தால் நீ என்ன போய் சிவானுபவம் வா அதுவும் தருவார் வா இல்லையா? நம்ம திருமணம் தானே சொல்லுது, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் வேண்டாம், அப்படி தானே சொல்லுது. நம்ம தருவார், அதெல்லாம் இல்லைன்னு இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். சோறு தருவாருங்கிற என்ன அப்புறம் வேணும்?
ஆனால் அவரே தான் என்ன செய்வாராம், நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார் அப்படின்னாரு. நெல்லினால் சோறு உண்ணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார். இந்த நெல்லு சோறு இருக்க அதை திங்கிற தலையெழுத்தை நீக்கி விசும்பை ஆளும்படியாக செய்வார் அப்படின்னார். இந்த சோத்தை தரவர் அவரு தான். ஆனால் ஒரு இடத்துல சொல்றார், நெல்லினால் சோறு உண்ணாமே, இந்த நெல்லு சோறை தின்னு தின்னு இந்த உடம்பு ஊன் உடம்பு அன்ன உடம்பை வளர்த்துக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கைன்னு நினைக்கிறோமே, அந்த வாழ்க்கையை தராமல் நீள் விசும்பு ஆள வைத்தார். யார சொல்றாரு? சாக்கிய நாயனார சொல்றாரு. அப்பர் சுவாமி சொல்லுகிற பொழுது சாக்கிய நாயனர் கஞ்சிதாம் தாமுணும்னாரு. கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் உணும். கல்லை எரிந்து கஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு சோறு கிடைக்கல, கஞ்சி தான் கிடைச்சது, அது சாப்பிட்டார். அவர் எத்தையோ ஒன்று திங்க வேண்டியது இருக்கிற வரைக்கும். அவருக்கு என்ன செய்தாராம் சாமி, அவருக்கு இனிமேலும் இந்த சோறு கிடைக்காத வழி பண்ணிட்டாராம். அது ரொம்ப சமத்காரமாக சொல்கிறார். இப்போ மட்டும் சோறு இல்லை, அவருக்கு எப்போவுமே சோறு கிடைக்காது, எப்படி பண்ணிட்டாருன்னார். நெல்லினால் சோறு உண்ணாம நீள் விசும்பு ஆள வைத்தார். இல்லை எவ்வளோத்த திங்கிறது, தின்னுகிட்டே தான் இருக்கிறோம். அப்போ இந்த சிவானுபவம் என்பது எப்போ நமக்கு அது மேலே அந்த ஆசை வருகிறதோ, அது மேலே டேஸ்ட்டு வருகிறதோ, அப்போ பதிவது தான் சத்தினிபாதம். சிவானுபவம் பெறணும்னு விரும்புகிற பொழுது, சிவானுபவம் பெற வேண்டும் என்று இந்த ஆன்மா சிவத்தை தூய்க்க வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது வருவது தான் சத்தினிபாதம். அதை சொல்றார், நான் சிவத்தை தூய்க்க வேண்டும். அதுதான் பேரின்ப பொருள். அதோடு இருக்கணும். குழந்தை தாயோடு இருப்பது தான் அதுக்கு பெருமகிழ்ச்சி, அது பெருமகிழ்வு. அதுபோல இருக்க வேண்டும் என்று அந்த ஆன்மா சிவத்தையே பிரியாமல் என்றும் பிரியாது இருக்கணும் அப்படின்ற அந்த நினைப்பு. அந்த நினைப்பு சிவானுபவம் விளைகிற பொழுது அந்த உறவினுடைய பொருள் புரியும். இந்த சிவானுபவம் விளையிறதுக்கு தான் அந்த சத்தினிபாதம் அது அந்த சக்தியை துணை செய்கிறார். அந்த அந்த சிவானுபவம் என்பதற்கு முன்பாக விளைகிற சத்தினிபாதம் விளைந்தால்தான் அந்த சிவானுபவம் புரியும். அனுபவம் உயிருக்கு எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அனுபவம் தான் நமக்கு. ஒவ்வொரு நாளும் அனுபவம், ஒவ்வொரு அனுபவம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. உயிர் அனுபவித்து கொண்டே இருக்கிறது. அதே துன்பத்தை அனுபவிக்குது, இல்லைன்னா இன்பத்தை அனுபவிக்குது. இப்படி அனுபவம் 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 ரெண்டும் கிடையாதுங்கிற ஒரு நிலை என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கோமா? either the day will be very happy or very sorrowful. ஏதாவது ஒன்று அதில் ஒரு நிலையில், இந்த ரெண்டுக்கு நடுப்புற ஏதாவது ஒரு நிலை இருக்குது. அப்படி ஒரு நிலையும் நமக்கு உண்டு. அன்னன்னைக்கு என்னைக்காவது ஒரு அந்த நிலையை அனுபவிக்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் சிவபூஜை. இந்த இன்பம் துன்பம் ரெண்டுக்கும் இடையில இரண்டையும் அனுபவியாது நடுவில் ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை தான் அந்த சிவபூஜைங்கிறது. நம்ம ஒரு நாள் சிவபூஜை செய்யும் போது இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. இந்த நடுநிலை, அந்த நடுநிலையில் அந்த நடுநிலை பொருளோடு ஒன்றி நிற்கிற அந்த சிவ தியானம், சிவத்தியானம், சிவபூசை, அது என்ன வேணா சொல்லலாம். அந்த சிவத்தியானம் வரும்போது உதயாசிரியரோட பேசிட்டு வரும்போது அதை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்தது, என்னவோ சொன்னாங்க. அவங்க சொல்லுகிற பொழுது அந்த எனக்கு சட்டுன்னு அதுதான் ஞாபகம் வந்தது. அப்போ ரேணுகாட்ட சொன்னேன், அந்த சிலந்தி இருந்த நிலை அது சொல்கிறாரு. சொல்லுகிற பொழுது சொல்ல சிவத்தியானம் முற்று ஒரு சிலந்தி அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சிலந்தி அது என்னவோ அப்படியே குறுக்க நெடுக்க அப்படியே உலாத்தி நூலை போட்டு பந்தல் போட்டுச்சு அப்படி நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம்.
அது வாயின் நூலினாலே பந்தல் போட்டு. ஆனால் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அப்பர் சாமி சொல்லுது, புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலால். புத்தியினால்ங்கிறார். ஏன் புத்தியினால்னாருன்னா தெரிஞ்சே செஞ்சுது, தெரியாம இல்லை. சிவனுக்கு பந்தல் போடணும்னே செய்யுது. அது சிவனுக்கு பந்தல் போடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலே தான் செய்யுது. அது அந்த பந்தலை போட்டுட்டு அந்த பந்தலை இழுத்து பிடிச்சி அப்படி அந்த பந்தல் முழுவதும் முடிச்சுட்டு அந்த பந்தல் வழியா அது சிவனை பார்க்கும். அது சிவனை பார்க்கும். பார்க்கறது முழுக்க அதுக்கு ஈசான தரிசனம். ரொம்ப தரிசனங்கள்லேயே ரொம்ப உயர்ந்தது ஈசான தரிசனம் தான். கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் ராஜேந்திர சோழன் ஈசான தரிசனம் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். ராஜராஜ சோழனுக்கு கூட கிடையாது. அவன் புள்ள ராஜேந்திர சோழனுக்கு அந்த ஈசான தரிசனம், அந்த ஈசான தரிசனத்தை இது இந்த சிலந்தி அது பாருங்க, அந்த வலையை பின்னி அந்த வலை வழியா அதை அதை பார்த்தது. அப்போ சிலந்தி அது 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 பார்க்கும்போது அது மேலேருந்து கீழே அந்த ஈசான முகத்தை பார்த்துட்டு அது இருந்த நிலை என்னங்கிற பொழுது சொல்கிறாரு, சிவத்தியானமுத்தோர் சிலந்தி அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்போ சிவத்தியானத்தில் இருக்கான் அந்த சிலந்தி. சிவத்தியானங்கிறது தான் அந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவில் இருக்கிறது. அந்த ஸ்டேட்டஸுக்கு பேர் தான் தியானம், சிவத்தியானம். தியானம்னா கண்ணெல்லாம் மூடிட்டு காதெல்லாம் மூடிட்டு அப்படியே டைட்டாக உட்கார்றதுன்னு அர்த்தம் இல்லை. என்ன வேணால் நடக்கட்டும் சுற்றி, நீங்கள் அந்த இன்பம் துன்பம் ரெண்டுலேயும் விடுபட்டு போய் நடு ஸ்டேட்டஸுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் சிவத்தியானம்னு. சிவத்தியானம். இப்போ தியானம்னா நம்ம யோகத்தில் தியானம் பார்க்கிறோம், அது 7வது நிலை தியானம். சிவத்தியானத்தை பற்றி சொல்கிறாரு. நம்ம இப்போ தினம் சிவபூஜை செய்கிற பொழுது நம்ம நம்ம முயற்சி செய்கிறத இந்த இன்ப துன்பத்திலேருந்து விடுபடணும்னு தான். தியானத்தில் அமர்ந்த பிறகு பூஜைக்கு போகணும்பாங்க. தியானம் அப்புறம் பூஜை. இந்த தியானத்தில் இருந்து பூஜையில் நேராக போய் உட்காந்துடக்கூடாது. தியானத்தில் இருந்த அந்த அந்த வார்மிங் அப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிப்பரேஷன்ஸ். எடுத்தவொடனே இசை கச்சேரியில் டக்குன்னு ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை, அதெல்லாம் வார்ம் அப் பண்ணுவாங்க. நல்ல இசை ஞானியாக இருக்கிறவர், இசையில் வல்லுநராக இருக்கிறவர் அந்த எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்துல இருக்கிற த்ரெஷோல்டு நாய்ஸு அவர் உணர்வார். இந்த இடத்துக்குன்னு ஒரு சவுண்டு இருக்குது, இந்த இடத்துக்குன்னு ஒரு த்ரெஷோல்டு நாய்ஸ். அப்படி உட்கார்ந்த கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய இசை ஞானத்தினால இந்த த்ரெஷோல்டு நாய்ஸ் என்ன அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட்ஸு. தெரிஞ்சு செய்கிறது உண்டு, தெரியாமல் செய்கிறது உண்டு. அந்த த்ரெஷோல்டு நாய்ஸுக்கு தகுந்த மாதிரி சுரம் வைப்பாங்க. அந்த சுதி எப்படி வைப்பாங்கன்னு கேட்டால், அந்த சுதி இப்போ தனக்கு என்ன கரெக்டாக சரியாக நிற்கும், எங்கே போய் நிற்கும், எங்கே பாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அது இங்கே இருக்கிறதோட மேட்ச் ஆகணும். இந்த மேட்ச் ஆகி அதில் மேலே அப்படி இசையை கொண்டு போகிறது, இசைங்க. அதுபோல் அது வார்மப்பு, அது வார்மிங். ச பா ச அப்படி இருப்பாங்க. அது சாப்பா பாடி. நீங்கள் இந்த இசை கற்றுக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லித்தர ஆசிரியர் முதல்ல சாப்பா சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிம்பாங்க. தள்ளி உட்காந்துருக்கோம், சாப்பாடு சாப்பிட்டு ஆரம்பிக்கலாமான்னு விழுவும். என்னடா இசை சாப்பாடு போட்டு எடுத்தானால அது சாப்பாடுப்பாங்க. அதுக்கு சாப்பா சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்.
இந்த சா கீழ் சா மேல் சா ஒன்று இருக்கும். ச ரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி ச. 7 நிற்கணும், அந்தந்த இடத்துல நிற்கணும். சட்சமத்தில் சட்சமம் நிற்கணும், ரிஷபத்தில் ரீனா நிற்கணும், காந்தாரத்தில் கானா நிற்கணும். காந்தாரத்தில் மேல் காந்தாரம் கீழ் காந்தாரம் இருக்கு. இது அங்கங்க நின்னா தான் ராகம் அந்தந்த இடத்துல நிற்கும். அப்போ இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சவுண்டு முதல்ல அந்த சானா பானா அப்படி ச ப, அந்த பா இந்த பாவில் போய் நிற்கணும். இதெல்லாம் பண்ணாதான் வந்து உட்கார்ந்து, இல்லாட்டி அவர் ஒரு பக்கம் போவார், ராகம் ஒரு பக்கம் போகும், ஆடியன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. இசையை பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கே இசையில் இவ்வளோ சமாதானம் இருக்குன்னு சொல்லும்போது, இசையில் முழுமையாக வல்லுநராக இருக்கிறவங்க அப்படி வந்து உட்கார்ந்து அப்படி அந்த ஆடியன்ஸோட அப்படி உட்கார்ந்து அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய அந்த த்ரெஷோல்டு நாய்ஸு அப்படியே அதை எங்கே பிடிக்கிறது? அப்படியே போய் ஞானத்தில் அப்படியே சாமியை போய் பிடிச்சி அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இந்த அதான் இந்த தியானம். சிவனை பிடிச்சி அப்படி போவாங்க. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, இந்த ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. அந்த ஓசையை பிடிச்சாதான் நிற்க முடியும். அதே போல் பூஜையில் போய் உட்காருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோமோ, கிரியை என்ன செய்கிறோமோ அத்தனையும் அதில் போய் ஒன்றணுன்னா எல்லாம் இங்கே ஒன்று எல்லாம் நம்ம பக்கம் இருக்கணும். நம்மக்கிட்ட கண்ணு தோ இங்கே இருக்கிறேன், காது தோ இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறேன், மூக்கு உங்களுக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டே காத்துட்ருக்கிறேன்னு அப்படியே இங்கே நிற்கணும் பக்கத்தில். எங்கே பூஜையில் இருக்கும்போது கண்ணு அது பஸ் ஏறி எங்கேயோ போயிடுச்சே அப்படின்னு காது சொல்லி, ஏப்பா மூக்கு அது கிச்சனில் இருக்க இது கூப்பிட்டு வர. பூஜையில் இருக்கிற போது இந்த கருவிகரணங்கள் எல்லாம் தாங்க ஏவலில் கட்டில் வந்து நிற்கணும். அப்படி கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் அந்த சிவ பூஜையில் வந்து உட்காந்தா அப்புறம் வந்து இந்த உயர்ந்த சிவ பூஜையில் இருக்கிறவர்களுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. சிவபூஜை தான் வந்து இந்த உலகத்தில் பெறுகிற சிவானுபவ இன்பம். இது பெருமளவில் மேலே போகிற பொழுது இந்த சிவபூஜை நாம் செய்கிற சாதாரண நிலையில் செய்கிற சிவபூஜையும் அந்த இருவினை ஒப்பு மலவரி பாகம் அது வந்தவர்கள் செய்கிற சிவபூஜையும் முழுக்க முழுக்க வேறு நிலையில் இருக்கும். உணர்ந்து செய்வது, உணர்வு இருக்கோ இல்லையோ செய்வது, செய்யணும்னு செய்கிறது, ஆனால் உணர்ந்து செய்வது. அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா அந்த சிவபூசையில் அந்த உணர்வு மயமாக நிற்பார்கள், உணர்வு மயமாக இருப்பார்கள். சிவபூஜையை நாம் அந்த உணர்வு பூர்வமாக செய்து கொண்டே வருகிற பொழுது சிவத்தியானம், அதுக்கு பேரே சிவத்தியானம். இந்த சிவத்தியானம் இருந்துதான் அந்த சிலந்தி அப்படி தியானத்தில் இருந்து அந்த வலையை பின்னி வலைக்கு கீழே அந்த ஈசான முக தரிசனத்தை பண்ணி பண்ணி அது பின்னால கோயில் ஆச்சு, கோயில் கட்டிச்சு. சரி உனக்கு சிலந்தி அதுக்கு ஒரு கொடுத்தார், நீ உனக்கு இது மாதிரி நீ எனக்கு நீ வலை பின்னுன கோயில் கட்டுறதுல உனக்கு ரொம்ப ஆர்வம் கட்டு அப்படின்னு நிறைய சந்தர்ப்பம். கோயில் கட்டினா எல்லா கோயிலையும் ஜன்னலை வச்சு ஜன்னல் வழியாக பார்க்க ஆரம்பித்தான். ஏன்னா இந்த சிலந்தி வலை வழியாக பார்த்த அதே ஜெனி இந்த சாளரத்து வழியாகவே எல்லா சாமியும் பார்த்தது. சொன்னார் சாலக ஜோதினார் அருணகிரிநாதர். அந்த சிவபூஜை தொடர்ச்சியாக வரும், அதுக்கு அதே சாட்சி.
இப்போ நாம் சிவ பூஜை பண்ணோம்னா இன்னும் பிறவிகள் தோறும் சிவ பூஜை நமக்கு தொடர்ச்சியாக வரும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா அப்படின்னார் இல்லையா, அது எப்போவா இருந்தாலும் அது அது சிவ பூஜைங்கிறதுக்கான ஒரு வரமுறையே கிடையாது. நீங்கள் சிலந்தியாக இருந்தால் அதுக்கு என்ன ஒரு பூஜையோ அந்த மாதிரி சிவ பூஜை பண்ணும். நாயாக இருந்ததுன்னா அது ஒரு சிவ பூஜை. அது கோயில் வாசலில் எறிகிற இலையை மட்டும்தான் சாப்பிடும். எவ்வளோ விரும்பி கூப்பிட்டாலும் பக்கத்து தெருவுக்கு போகாது. ஏன்னா அது கோயிலையே சுற்றி சுற்றி வரும். அது அதனுடைய அடிப்படை. இது சத்தினி பாதங்கிறது இந்த சிவபூஜையினுடைய சிவத்தியானத்தினுடைய நிறைவாக அது விளங்கும். சிவானுபவம் பெறணும். நம்முடைய அல்டிமேட்டு எய்ம் என்ன? சைவத்தினுடைய நோக்கம் என்ன? சிவானுபவம். அதை சொன்னார். சைவம் சிவனுடன் சம்பந்தம் ஆகுதல். சம்பந்தப்படாமல் எப்படி அனுபவம் வரும்? இல்லையா? சம்பந்தப்பட்டால் தானே அனுபவம் வரும். ஒருத்தரை பற்றி என்ன ஏதுன்னு கேட்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் நடக்காது. சம்பந்தப்பட்டால் தான் அனுபவம். சம்பந்தப்படாத வரைக்கும் அவங்கள ரொம்ப பெரிய ஹீரோவாக தான் நினச்சிட்டு இருப்போம். படத்தில் செய்கிற மாதிரியே தான் நிஜமாகவும் வாழ்க்கையில் இருப்பார் போல இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். சம்பந்தப்படாத வரைக்கும். சம்பந்தப்பட்டால் தான் தெரியும் எல்லா ஹீரோவும் ஜீரோன்னு. உண்மையான ஹீரோலாம் எங்கே இருக்கிறாங்க? நடைமுறை வாழ்க்கையில் இருக்காங்க. சினிமாவில் இருக்கிறாங்க. சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் வில்லனுங்க. நடைமுறை வாழ்க்கையில் உண்மையான ஹீரோஸ் எத்தனையோ பேர் நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான ஹீரோஸ். எத்தனை 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 சிவானுபூதி செல்வர்கள் ஹீரோக்களாக இருக்கிறார்கள். அவங்க ஹீரோஸ். அப்ப நாம இந்த அனுபூதி என்று சொல்லக்கூடிய அனுபூதி, கந்தர் அனுபூதின்னு சொன்னாரே, அந்த சிவ அனுபூதி, அந்த அனுபூதி, அந்த செல்வம், அந்த சிவானுபூதி. சிவானுபூதி எப்பொழுது விளைகிறது? சிவபூசையில் விளைகிறது. சிவபூசையிலே எப்படி விளைகிறது? சத்தினிபாதத்தில் விளைகிறது. சத்தினிபாதம் தீவிரதரத்தில் இருக்கிற பொழுது தான் உண்மையான சிவானுபூதி விளைகிறது. சிவானுபவம் விளைகிறது. இந்த சிவானுபவம் விளைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே துச்சமா தெரியும், எல்லாம் அல்பமா தெரியும். இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, பெரிய சிவானுபூதி செல்வம் வந்ததுக்கு அப்புறம் 100 கோடி ரூபாய் வந்துருச்சு, பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு 100 கோடி ரூபாய் நாம ப்ராப்பர்ட்டியில் சொந்தக்காரவங்களாம் நமக்கு ஆயிட்டோம்னு சொன்னா, நீங்கள் ஒரு 3 மணி நேரம் காலையில் 7லேருந்து 10 வரைக்கும் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா கூலி தரோம் அப்படின்னு சொன்னால் போவோம். அந்த பக்கம் 100 ரூபாய்க்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் போவோமா? என்னையா 100 ரூபா? 100 கோடி மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய சிவானுபூதி செல்வமே நமக்கு அனுபவப்படுகிற பொழுது மித்ததெல்லாம் வெறும் அல்ப இன்பங்களாக தோணும். ஆனால் அவையெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு மிகப்பெரிய இன்பங்களாகத்தான் தோன்றிருக்கு. மத்தியானம் மேட்னி ஷோ போகணுன்னா மதிய சாப்பாடு லஞ்சு தேவையே படாது. எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிடுவான் சினிமா போகிற அந்த நினப்பிலேயே. இல்லையா? அந்த நினப்பிலேயே என்ன ஒரு பெரிய சாப்பாடு. அதில் அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போ தான் வீட்டுக்கு வீடு டிவி வந்துருச்சு சாப்பாடு. அந்த காலத்துல மத்தியானம் 3 மணி ஆட்டம் 2:30 மணி ஆட்டம் சினிமா. சினிமான்னு ஒன்றே போதும், மத்தியானம் லஞ்சு கிஞ்செல்லாம் ஒன்றும் பசிக்குச்சில்லைன்னு தெரியாது. தியேட்டரில் போய் அந்த அத்தனை கதவையும் சாத்தி, அப்போல்லாம் ஏசி வேறு இருக்காது, ஃபேனு போடுவான். அது என்ன ஃபேனாது, கதவையெல்லாம் சாத்தி அப்படி அது இருட்டில் நடுவில் அதாவது பேய் மாதிரி உட்காந்து இந்த படத்தை
பார்த்து முடிச்சு வெளியில் இவனும் பேய் மாதிரி வெளியில் வந்து தொப்பையா நடைஞ்சு அந்த ஃபேனை வேற அவன் கரெக்டாக கிளைமேக்ஸ் சீன் ஆரம்பிக்க போகும்போது ஆஃப் பண்ணுவான் எல்லா ஃபேனையும். ஏன்னா இந்த ஆர்வத்தில் அவன் ஃபேன் ஓடுதா இல்லையான்னு கூட தெரியும். இப்பவும் ஏசி தியேட்டரில் நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணுவான். கடைசி ஒரு 15-20 நிமிஷம் எப்போ ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாரோ யார இல்லைட உடனே ஆஃப் பண்ணுவான். ஏன்னா அவன் ஹீரோ இப்போ பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா, ஹீரோயினை காப்பாற்றுவாரான்னு அந்த பெரிய கவலையிலேயே இருப்பான். வீட்டுக்கு போனால் சோறு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஹீரோயினை பிடிச்சாராங்கிற கவலையில் தான் இருப்பான். இந்த சினிமா நம்மளை சீரழிச்ச மாதிரி வேற யாருமே இவ்வளோ சீக்கிரம் சீரழிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சீரழிச்சிருச்சு. உண்மையை சொல்றேன், அவ்வளோ சினிமா உலகத்தை சீரழிச்சதுல உலகம் முழுக்க சீரழிச்சிருக்குது. சினிமா இல்லைன்னு சொல்ல முடியாது, உலகம் முழுக்க சீரழிச்சிருக்குது. ஆனால் உலகம் முழுக்க 5% சீரழிச்சதுன்னா தமிழ்நாட்டை 100% சீரழிச்சது சினிமா தான். சரி, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அது தனி டாபிக் கொடுத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் சீரழிச்சதுன்னு நான் சொல்லுவேன். சரி, அதையும் வச்சிருக்கிறார் சாமி. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வைப்பார். அது எதுக்கு வச்சுட்டு இருக்கிறாருன்னு தெரில, அதையும் வச்சிருக்கிறார் இல்லையா. தேளியும் வச்சிருக்கிறார், பாம்பையும் வச்சிருக்கிறார், சிங்கத்தையும் வச்சிருக்கிறார், புலியையும் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் தான் வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்காரு அவரை போய் கேட்க முடியுமா? சினிமாவையும் வச்சிருக்கிறார், அவ்வளோதான். அது எது அந்தந்த காலகட்டங்களில் ஒன்று ஒன்று வச்சுட்டு அப்படியே அது மீடியான்னு அது ஒரு பேரில் அதை வச்சு உலகினுடைய மிகப்பெரிய குற்றங்கள் நடக்கிற இடமாக அதுதான் இருக்குது. அதுவும் அரசியலும் தான். சரி, நமக்கு என்னத்துக்கு இப்போ நம்ம நல்ல விஷயங்களையே பேசுவோமே. எதுக்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இந்த சூழ்நிலையில் நாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் இந்த சிவானுபவம் பெறுவது, சிவத்தியானம் உருவது அல்லது இந்த சிவ பூசை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒழுகல் அரிது அடிகலியில் உடி உலகு படிபெருகு வழியை நினையா. ஞானசம்பந்தர் பாடின பாட்டு தானே இது, நானா ஒன்றும் சொல்லல, சாமி சொல்லியிருக்கார். ஒழுகல் அரிது அடிகலியில் உடி உலகு படிபெருகு வழியை நினையா. முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவும் முனி குழுவினொழு கழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கடுமல நகர் பழுதிலிரை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதில் இப்போ 7ஆம் நூற்றாண்டில் பாடும்போதே ஒழுகல் அரிது அழிகலியில், இந்த வருகிற யுகத்தில் கலியுகத்தில் ஒழுக்கத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம்ட்டார். ஒழுகல் அரிது நான் சொல்ல, ஞானசம்பந்தர் சொல்றாரு. அழிகலியில் ஒழுகல் அரிது. அப்ப நாம இந்த இந்த அழிகலியில எப்படி செய்யலாமா, எப்படி செய்யணும், அதுக்கு தான் எங்களை எல்லாம் அனுப்பிச்சிருக்காருங்கிறார். நாங்களாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஞானசம்பந்தர் சொல்றார், அதுக்காகத்தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். அதாவது இந்த சிவானுபவம் பெறுவதற்குரிய இந்த சிவ தியானம் பெறுவதற்குரிய சிவானுபவம் பெறுவதற்குரிய சிவபூசை. இப்போ தமிழர்களுக்கு ஞானசம்பந்தர்னு யாரும் கேட்டால் தெரியாது, திருநாவுக்கரசர் யாருன்னு கேட்டால் தெரியாது. நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஞானத்திரள்ங்கிற பத்திரிகையிலேருந்து ஒரு ஒரு கிராஸ் செக் பண்ணணும்னு நினச்சோம். ஒரு பேட்டி எடுக்கலாம் அப்படின்னுட்டு, எப்படி அப்படின்னுட்டு நேராக ஒரு பிரதோஷத்துக்கு, கோயில் பேர் சொல்லாமல் வேணாமன்னு தெரில. சரி, ரொம்ப பிரபலமான பாடல் பெற்ற தலம், சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான பாடல் பெற்ற தலமாக இருக்கக்கூடிய ஒரு தலத்துக்கு போனோம். ஒரு 4 பேர் இருக்கிற டீம், 4-5 பேர் இருக்கிற டீம் அனுப்பிச்சு அங்கே அந்த பிரதோஷம் முடிஞ்சு வெளியில் வராங்கள, ஒரு 7 மணிக்கு 6-7 மணிக்கு பிரசாதத்தோடு வராங்க இல்லையா கையில். அவங்க வரவங்களெல்லாம் அப்படி நிற்க வச்சு சில கேள்விகளை கேட்கறது. அந்த கேள்விகளை கேட்டு பேட்டி எடுத்தோம். பல பேரை குறுக்க நின்று கேள்வி கேட்டு பதிவு பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வந்தவங்களில் யாருக்குமே திருமுறைன்னா தெரில.
வந்தவங்களை யாருக்கும் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர்னா தெரியல. அந்த பேட்டி வேணா நீங்க பழைய இஷ்யூ இருக்கு எங்ககிட்ட, அந்த இஷ்யூ வேணா வாங்கி பாருங்க. நீங்க யூ வில் பி ஷாக்ட் டு நோ எதுக்கு வந்திருக்காங்க. சிவன் கோயில் தான் வந்திருக்கிறாங்க. இத்தனைக்கும் சிவன் கோயில் தான் வந்திருக்கிறாங்க, வேற எந்த கோயிலுக்கும் வரல. அவங்க சைவத்தில் அடிப்படையான கேள்விகள் கேட்டா ஒண்ணுமே பதில் தெரியல. ஆனால் சிவன் கோயில் வந்து வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வேதமாக இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசகம் இதுக்கு தெரியல அவங்களுக்கு. நம்முடைய குருமார்களாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சாமி தெரியல. இது கோயிலோட கதி இப்படி இருக்கு. இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு டீம் அப்படி வெளியில் நிற்க வச்சு இந்த கூட்டம் வெளியில் போகும்போது அப்படி கேட்டால் என்ன ஆகும்? கேட்டவன் கன்னத்தில் பலார் பலார்னு அறையிற மாதிரி பதில் சொல்லுவாங்க நம்ம மக்கள். ஏன்னா இந்த சபை, இந்த திருச்சபை இதற்காகவே மக்களை வளர்த்து கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் ICF திருமந்திர செல்வத்தை ஊட்டி வருகிறது. உண்மை பொய் இல்லை. ஒரு பெரிய வேள்வி 7 வருஷம் 8 வருஷமா செஞ்சுக்கிட்டு வரோம். இங்க கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிட்டு வரோம். இந்த மாதிரில செய்திருக்கணும். இந்த மாதிரி நம்முடைய செல்வத்தை அடுத்த வர சந்ததிக்கு கொடுத்துட்டு போவேண்டாமா அவங்களுக்கெல்லாம்? இந்த சிவானுபவம் சிவானுபூதின்னு நான் சொல்லுகிற பொழுதே நமக்கு இது என்ன ஒரு அந்நியமான ஒரு சொல்லு போலவே நமக்கு தெரிகிறது, சிவானுபவம் சிவானுபூதின்னு. ஆனா இது நாம வாழ்க்கையில பெற வேண்டிய ஒரு அனுபவம் அப்படின்னு நமக்கு தெரியணுமே. அது நமக்கு ரொம்ப அந்யோன்யமான ஒரு செயலாக இருக்கு. ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அந்த ஒரு இடம் வரணும் நமக்குங்கிறாரு. என்ன இடமா? இரவும் பகலும் இறந்த இடத்தே குரவம் செய்கின்ற குழலியை உண்ணி, இரவும் பகலும் இறந்த இடத்தே குரவம் செய்கின்ற குழலியை உண்ணி, அறவம் செய்யாது அவளுடன் சேர, அறவம் செய்யாது அவளுடன் சேர, பரி ஒன்றியாளும் பராபரை தானே, பரி ஒன்றியாளும் பராபரை தானே, பராபரை தானே, பரி ஒன்றியாளும் பராபரை தானே, பரிவு ஒன்றி ஆளும் அறவம் செய்யாது அவளுடன் சேர, பராபரை தானே, பரிவு ஒன்றி ஆளும் இரவும் பகலும் இறந்த இடத்தே குரவம் செய்கின்ற குழலியை உண்ணி, குரவம் செய்கின்ற குழலியை உண்ணி, அறவம் செய்யாது அவளுடன் சேர, அறவம் செய்யாது அவளுடன் சேர. அந்த மகர ஒற்று இருக்காது, அறவ செய்யாதுன்னு இருக்கும். இம்மு வந்து அறவம்னு போட்டுக்கலாம். அறவம் செய்யாது அவளுடன் சேர, அது என்ன இடமா? இரவும் பகலும் இறந்த இடத்தே. இரவுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்தோம் நாம கொஞ்ச நாள். என்ன சார் இப்ப கூட இரவுல தானே இருக்கிறோம்? இல்ல, இப்ப கொஞ்சம் வீழ்ச்சிட்டு இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் வீழ்ச்சிட்டு இருக்கிறோம். அப்பப்ப நடுவில் கொஞ்சம் அப்படியே சார் பாடும்போது கொஞ்சம் தூக்கம் வருது, ஆனால் வீழ்ச்சிக்கிறோம், டக்குன்னு விழிப்பு வந்துடுது. இந்த இரவுன்னு ஒரு நிலையில நாம இருந்தோமா? அப்ப நமக்கு இந்த தனுகரணாதி போன போகங்கள்லாம் கிடையாது. நமக்கு கை கிடையாது, கால் கிடையாது, நினைக்க மனசு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது ஒன்றும் இயங்காமையே கடந்து. அதுக்கு பேரு கேவலம்னு பேரு. கேவலம்னா என்ன அர்த்தம்னா, கேவலம்னா நீ உலக வழக்கில் கேவலம்னா அதுக்கு தனி அர்த்தம் இருக்கு, அது நீங்க அப்புறமா.
நானே கூட பஸ்ஸில் வரும்போது பார்த்தோம், 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கான். ஒருத்தன் கேட்குறான், என்னடா ட்ரெஸ் எப்படா இருக்கு? கேவலமாக இருக்குடா அப்படிங்கிறான். ஏன் அவனை கேவலமாக இருக்குங்கிறான்? அப்படின்னு நல்ல தரம் போட்டிருக்கான் அப்படின்னு நினச்சேன். சரி, அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னானோ அது தெரியாது. ஆனால் கேவலம்னா என்ன அர்த்தம்னா தனிமையானன்னு அர்த்தம். தனிமையான, கேவலம்னா தனிமையான நிலை. இப்ப தனிமையான நிலையில இந்த ஆன்மா கேவலமான அந்த நிலையிலே, தனி நிலையிலே, கருவிகரணங்களா இல்லாம இருளிலே இருந்தது. அது தனி நிலை, அது இருள், அதுதான் இரவு. இந்த இரவுங்கிறது அதுதான். பகல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கருவிகரணங்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நிலை, அதான் சகலம். சகலம் என்பது கலை என்கிற தத்துவங்கள் கூடியிருக்கிற நிலை. சகலம் கலைகள் கூடிய நிலை. இப்ப கலைகள் கூடிய நிலை என்பது இந்த உடம்பு, கருவிகள், கரணங்கள், இதெல்லாம் தத்துவங்கள், இதெல்லாம் கூடின நிலை. இதெல்லாம் கூடாத நிலை இருந்தது, அது இரவு. இது கூடின நிலை, இது பகல். இப்ப இரவும் பகலும் அற்ற இடத்தை இறந்த இடம். அதையும் நான் சொல்றாரு, இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே. இரவும் பகலும் இல்லாத இடத்துல இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. ஆனா இவர் சொல்றார், இரவும் பகலும் இறந்த இடத்தே. ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் எதுன்னு கேட்டா, இப்ப நாம அந்த இடத்தை இன்னும் பார்க்கல. நாம பார்த்த இடம் எது? இரவா இருக்கிற இடத்த பார்த்துட்டோம், பகலா இருக்கிற இடத்தையும் பார்த்துருக்கிறோம். இரவும் பகலும் அற்ற இடத்தை இன்னும் நம்ம பார்க்கல. இந்த இரவும் பகலும் இறந்த இடம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, அதுதான் சுத்த இடம். அந்த இடத்துல என்ன நிகழும்னு கேட்டா, அந்த இடத்துல இந்த கருவிகரணங்களோ அல்லது இருளோ இந்த இரண்டும் இல்லாத ஒரு நிலை இருக்குங்கிற. அப்ப இரவு பகல் என்று சொல்லக்கூடிய இரண்டும் இறந்த இடத்தே. இரவு கேவலம், பகல் சகலம். இரவு ஒடுக்கம், பகல் படைத்தல். இரவு உறக்கம், பகல் விழிப்பு. அதானே விழிப்பு நிலை. இப்ப நாம இந்த கருவிகரணங்களை இழந்தா எங்க போவோம் அப்படின்னா, திரும்ப இருளுக்கு தான் போறோம். அது நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டா, ராத்திரி அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாள் இரவு நமக்கு இந்த இருள் வருகிறதுனால நமக்கு நல்லா தெரியுது, ஒருவேளை இந்த உடம்பை விட்டு நாம போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் நாம போற இடம் இருள் தான். அதனாலதான் அதுக்கு கேவலம்னு பேரு. அதனால ஒவ்வொரு நாள் இரவு நாம தூங்குறது நித்திய கேவலம். தினம் இந்த கேவல நிலைக்கு போயிட்டு திரும்ப சகல நிலைக்கு வந்து கேவலம் சகலம் கேவலம் சகலம் இப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கேவலத்துக்கும் சகலத்துக்கும் போயிட்டு வருகிற நாம சுத்தம்னு ஒரு இடம் இருக்கா, அது எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டால், அந்த சுத்தம்னு ஒரு இடம் இருக்குன்னு காட்டுறதுக்காக நமக்கு தந்ததுதான் சிவபூஜை. எப்ப வாழுகிற பொழுதே கேவலம்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நாம தெரிந்து கொள்வதற்காக இந்த இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, கேவலம் என்கிற நிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு அனுபவம் வருகிறதோ, அதே போல ஒரு அனுபவம், சுத்தம்ங்கிற ஒரு அனுபவம், சுத்தம்ங்கிற ஒரு இடம் அது உண்டு அப்படின்னு காட்டுறதுக்காக நமக்கு இருக்கிறதா அந்த சிவ தியானம், சிவபூஜை. அந்த சிவத்தியானம் சிவபூஜையில் இருக்கிற பொழுதுதான் அந்த சுத்தம். இந்த சுத்தத்துல தான் இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. இதுல தான் இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அப்ப இந்த இன்ப துன்பம், அந்த இன்பமும் துன்பமும் கிடையாது, அனுபவமே கிடையாது. அதனால அதுல ஆயுள் கணக்கும் கிடையாது. இருந்தேன் எண்ணிலி கோடி ஆண்டுகள். அப்ப
அப்ப இந்த சிவபூஜை அல்லது சிவத்தியானம் என்று சொல்லக்கூடிய இன்பமும் துன்பமும் மற்ற இடம், இரவும் பகலும் மற்ற இடம், கேவலம் சகலம் நீங்கிய இடம், சுத்த இடம். இப்படி ஒரு இடம் எப்பொழுது வாய்க்கிறது என்று கேட்டால், மலம் பக்குவம் பெற்ற பிறகு அந்த இடம் வாய்க்கிற பொழுது சத்தினிபாதம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தினிபாதம் திருவருள் பிடிச்சிக்குது. திருவருளை பிடிச்சுக்கணும். நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்னா, திருவருளுக்கும் திரோபவத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். திருவருளுக்கும் திரோபவத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். நம்ம திருவருளுக்கும் திரோபவத்துக்கும் நடுவில் இருக்கிறது உச்சிதம் அல்ல. ஏன்னா அப்பப்ப திருவருளும் பார்ப்போம், அது திரோபவத்துக்கும் போயிடுவோம். இந்த திருவருளுக்கும் திரோபவத்துக்கும் நடுவில் இருக்கிற நாம திருவருளுக்கும் சிவத்துக்கும் நடுவில் போயிட்டோம். இந்த திருவருளுக்கும் சிவத்துக்கும் நடுவில் போறதுதான் சிவ பூஜை. நான் சிவபூஜைங்கிறது அந்த டாப் லெவல் சிவபூஜையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். சிவபூஜைங்கிறது அந்த அந்த நிலை. அம்பாள் பண்ணா ஒரு சிவபூஜைன்னு சொல்றோமே, அம்பாள் பண்ணா ஒரு சிவபூஜை அப்படின்னு சொல்றோமே, இந்த யானை பண்ணிச்சுன்னு சொல்றோமே, சிலந்தி பண்ணிச்சுன்னு சொல்றோமே, அதுதான் சிவபூஜை. சேரமான் பெருமாள் நாயனார் பண்ணாருன்னு சொல்றோமே. அப்ப அந்த அந்த சிவபூசை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வருகிற பொழுது இந்த கணக்கு ஆயுள் கணக்கு நின்று போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது நடுவில் நிற்குது. அப்ப அந்த இடத்துல இந்த நான் சொன்னது ஆன்மா திருவருளுக்கும் சிவத்துக்கும் நடுப்புற. அப்படி நடுப்புற இருக்கிற பொழுதுதான் இந்த சத்தினிபாதம் நிகழ்கிறது. சத்தினிபாதம் எங்க நிகழ்கிறது? ஆன்மா எங்க இருக்கணும்? ஆன்மா எங்க இருக்கணும்? திருவருளுக்கும் சிவத்துக்கும் நடுவில் இருக்கணும். ஆனா இப்ப எங்க இருக்குது? திருவருளுக்கும் திரோபவத்துக்கு நடுவில் இருக்குது. திருவருளுக்கும் திரோபவத்துக்கு நடுவில் இருக்கிற வரைக்கும் சத்தினிபாதம் ஒர்க் அவுட் ஆகாது. சத்தினிபாதம் வந்ததுன்னா இது ரெண்டும் வானம் ஒண்ணும் இல்லைங்க. சிவாய நம இருக்குல்ல, சிவாய நமல யானை எங்க இருக்குது? யா எங்க இருக்கு? வானாவுக்கும் நானாவுக்கும் நடுவில் இருக்கு. வானாங்கிறது என்ன? திருவருள். நானாங்கிறது திரோபவம். திருவருளுக்கு திரோபவத்துக்கு நடுவில் இருக்குது இந்த யானா. அந்த சத்தினிபாதம் வந்ததுன்னா வானாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் யானா வந்துடும். சிவத்துக்கும் திருவருளுக்கும் நடுவில் வந்துடும், வானாவுக்கும் சீனாவுக்கும். அப்ப மந்திரம் சிவாய நம இல்ல, சிவய சிவ. புரியுதா உங்களுக்கு? அப்ப சிவாய நம என்பது சிவய சிவவா போயிடும். இப்ப சிவய சிவன் வந்ததுன்னா யானா எங்க இருக்கு? வானாவாகிய திருவருளுக்கும் சீனாவாகிய சிவத்துக்கும் நடுவுல யானா நிக்குது. முன்னால எங்க இருந்தது? சிவய நமக்கு யானா வானாவுக்கும் நானாவுக்கும் நடுவில். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா யகாரம் சிவத்தை தோற்றத்துக்கு திருவருளையும் தொட்டுக்கிட்டு உலகத்தையும் தொட்டுக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்தையும் தொட்டுக்கிட்டு இருக்கிறது நகாரம். உலகத்தையும் தொட்டுக்கிட்டு இருந்தா இன்ப துன்பம் வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு விட்டு இப்படி பிடிச்சதுன்னா இந்த பக்கம் சிகாரம் வந்துடும். அப்ப இது இந்த வகாரத்தையே பிடிச்சிக்கணும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சிகாரம் அந்த நகாரம் போயிடுச்சுன்னா, நகாரம் போச்சுன்னா சிகாரம் வந்து உட்கார்ந்துரும். நகாரம் போனாத்தான் சிகாரம் உட்காரும். நகாரம் போகணும்னா திருவருள் சத்தினிபாதம் நிகழணும், அதான் உட்காரு. இல்லைன்னா அங்கே உட்காரு. இப்போ சத்தினிபாதங்கிறது வேற. மந்திரமே பாருங்க, மந்திரத்தை வச்சு பார்க்கிற போது சத்தினிபாதம் புரியும் உங்களுக்கு. சத்தினிபாதம் என்பது திருவருளானது உலகத்திலிருந்து நைஸா கழட்டி கொண்டு வந்து வெறும் சிவானுபவம் மட்டுமே ஊட்டும். அப்ப சிவானுபவமே ஊட்டுகிற பொழுது அவர்கள் உலகத்தில் இருப்பார்களே தவிர அவர்களிடம் உலகம் இருக்காது. புரியலையே சார்? அது கப்பல் கடலில் இருக்குமே தவிர கடல் கப்பலில் இருக்காது.
கடல் கப்பலில் இருந்தால் என்ன ஆகும்? அதுலேயே மூழ்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இருக்கும். ஆனால் உலகத்தில் இது இருக்குமே தவிர உலகம் இதில் இருக்காது, நம்மகிட்ட இருக்கு, இதான் இருப்போம். இதை சொல்லுகிறார். இரவும் பகலும் இறந்த இடத்தே குரவம் செய்கின்ற, குரவம்னா குராமலர், அவ கூந்தல்ல குராமலர் சூடியிருப்பாளாம் அம்பாள். அந்த திருவருள் சக்தி குராமலர், வெற்றி மலர், அது குராமலர். குராம மரத்துக்கு அடியில் தானே இருக்கிறான் முருகன் இல்லையா? திருக்குறாமலர் மரத்துக்கு கீழே தானே இருக்கிறான். திருவிசைப்பால இருக்கு இல்லையா? அது சேந்தனார் பாடி இருக்காரு. திருவிடைக்கழி தானே, திருவிடைக்கழி முருகன், திருவிடைக்கழி முருகன். குரவம் செய்கின்ற, குரவம் செய்கின்றன குராமலர் அழகு செய்கின்ற குழலி, கூந்தலை உடையவள், அவளை உண்ணி. அப்ப வகாரத்தையே நினைத்து, வானாவையே நினைத்து, திருவருளையே உண்ணி அறவம் செய்யாது. அறவம் செய்யாதுன்னா தன்முனைப்பு வெளியே வராம. அறவங்கிறது அந்த இடத்துல ஓசைன்னு அர்த்தம். ஓசை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆணவம். இது எப்பன்னு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆணவம் எப்பன்னு சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருக்கும். அதை கொஞ்சம் அடக்கி இடக்கி வச்சிருந்தோம்னா ஏதோ எல்லா விஷயமும் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு அப்பாடம் மூச்சு விடும்போது தலையை மெதுவாக எட்டி பார்க்கும், இப்போ வரலாமா நான் அப்படின்னு கேட்கும். அப்படிப்பட்ட டேஞ்சரான ஆள். போச்சானே தெரியாது, போன மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு அகம்பாவும் கிடையாது சார், ஒரு ஆணவமும் கிடையாதுன்னு சொல்றவன்ட்ட நிறைய இருக்கும். சொல்லும் போதே இருக்கும், சொல்ற வார்த்தையிலேயே இருக்கும். என்னையா நீ வர ஆஃபீஸர்களுக்கெல்லாம் தாஜா பண்ணி வேலையை முடிச்சுக்குவியாம? நான் புதுசாக வந்திருக்கிற மேனேஜர், தெரியுமில்ல உனக்கு, உன் வேலையெல்லாம் இங்கே காட்டாத அப்படின்ட்டு ஆஃபீஸர் சொன்னார். உடனே வரவங்களையெல்லாம் கையில் போட்டுக்கிற அந்த கிளார்க்கு சொன்னார், உண்மைதான் நீங்கள் சொல்கிறது, வரவங்களெல்லாம் நான் தாஜா பண்ணி, ஆனால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? எந்த வகையாலையும் தாஜா பண்ணி ஏமாற்ற முடியாத ஆள் தான் இப்போ மேனேஜராக வரார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி குல்லா வச்சிருக்கிறேன். ஒரு 100 குல்லாவில் எப்படியாவது ஒரு குல்லா சரியாக இருக்கும், அது போட்டுருவேன். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த குல்லாய்க்கும் சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதனால் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். சரி புரிஞ்சுக்கிட்டேன்ல, சரி போ அப்படின்னா. வெளியில் வந்தவொடனே சொன்னான், 101வது குல்லா தயார் பண்ணி போட்டாச்சு அப்படின்னா அவரையும் கவுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அகந்தையே கிடையாதுன்னு சொன்னா அதில் ஒரு அகந்தை இருக்கு. அதனால தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஆணவம் பிடிச்சவன நீ பார்க்கவே முடியாது. எத்தனை விதம்தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, நானேனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லை, யாதீனும் அபிமானம் என் சித்தமிசை குடிகொண்டது, ஈகையோடு இரக்கம் என் சென்மத்தும் நான் அறிகிலேன், சீலமுடு தவ விரதம் ஓர் கனவிலாயினும் தரிசனம் கண்டறியேன், பொய்த்த மொழியல்லால் மருந்துக்கும் மெய்மொழி புகன்றிடேன், பிறர் கேட்கவே போதிப்பதல்லாது சும்மா இருந்து அருள் பொருந்திடா பேதை நானே, அத்தனை குணக்கேடர் கண்டதோ கெட்டதோ உண்டோ சொலாய், அண்டப இரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. தாய்மானவர் சொல்றாரு, என்ன மாதிரி ஒரு குணக்கேட நீ எங்கேயாவது பார்த்திருக்கியாப்பான்னு யாரு சிவனை பார்த்து கேட்கிறார். அத்தனை குணக்கேடர் கண்டதோ கேட்டதோ உண்டோ சொலாய், இந்த பூமியில எங்கேயாவது என்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை நீ பார்த்திருக்கியான்னு கேட்கிறார். ஏன்னா திரும்ப திரும்ப நம்மளை கெட்டவன் 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 சொல்லிக்கிட்டே இருந்தா தான் இந்த ஆணவம் கொஞ்சமாவது ஒடுங்கும்.
நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நானும் தான் சேர்ந்து சொல்லணும்னு வந்து ஒரு என்னோட பக்கத்தில் அது. தாய்மானவர் மட்டும் இல்ல, அருணகிரிநாதர் கூட சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி. அப்படியே நமக்கு பொருந்துற மாதிரியே இருக்கு எனக்கு. அவர் சொல்லுகிறாரு, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதி ரத்ன மணி அணி பொன்பாலை செச்சை கமழு மணமார் கடப்ப மணிவோனே தருணமிதையா மிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா அருணதளபாதபத்வம் அது தினமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகம் முற்ற பழனிமலை மீதுதித்த அழக திரியரகத்தின் முருகோனே. என்ன அருமையா சாமி அதுல தன்னை பற்றி சொல்லுகிற பொழுதே சட கசட மூட மட்டி. எப்பவுமே ரொம்ப ஆபத்தானது தன்னை வியத்தல். யாருமே வந்து அந்த தன்னை வியத்தல்ல இருந்து தப்பிக்கணும். ரொம்ப மற்றவங்க நம்மளை வியந்தாங்கன்னு வச்சுங்க, அப்ப இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை மாதிரி உண்டாங்க சார்னா என்ன சார் அவ்வளோ மோசமானவனா நான்? இல்லை சார் உங்களை மாதிரி பெரிய ஆள் யாரு எங்கே பார்த்தீங்க என்னை விட பெரிய ஆள்? டக்குன்னு போட்டு வாபஸ் வாங்கி வச்சிடணும் அவர், இல்லைன்னா நம்ம மாட்டணும்னு அர்த்தம் இல்லையா? புகழ்ச்சி போல ஒரு மனிதனை வீழ்த்துவது எதுவுமே கிடையாது. தற்புகழ்ச்சி தன்முனைப்பு அது அது இல்லாம பார்த்துக்கணுமா? அரவம் செய்யாது, அரவம் செய்யாதுன்னா தன்முனைப்பு எழாமல். அப்ப இரவும் பகலும் இறந்த இடத்தே தன்முனைப்பு எழாமல் அவளை சேர்ந்தே பெருமாட்டியை சேர்ந்தே அவளையே நினைச்சிட்டு இருக்கலாம். அம்மா எல்லாம் நீ கொடுத்ததுமா, இந்த வாழ்வு நீ கொடுத்த, சிவனை நினைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்த, உன் திருவடியை நினைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்த, இந்த உடம்பை கொடுத்த, பேசும் திறனை கொடுத்த, கேட்கும் நிலையை நீ கொடுத்த, சிறப்பானவற்றையெல்லாம் கேட்கும்படியான வாய்ப்பு நீ கொடுத்த, வாழ்க்கை நீ கொடுத்த, வளம் நீ கொடுத்த அப்படின்னுட்டு அவளையே நினைந்து 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 அவள் திருவடியே நினைந்து, அம்மா தாயை சேர்ந்த மகவு போல நான் இருக்கின்றேன், என்ன கேட்பது என்று கூட எனக்கு தெரியாது, எனக்கு எது தேவைன்னு உனக்கு தானேமா தெரியும். எந்த குழந்தையாவது தாய்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற நிலையில் இருக்குமா? அது கேளாத பொழுதே தாய் அறிந்து செய்வாள் அல்லவா என்று உன்னி நினைந்து அரவம் செய்யாது அவளை சேர என்ன பண்ணுவாள்? அவ பரிவு ஒன்றி நம்ம மேல சொல்லணாத இரக்கம் மேலிடுமா, இரக்கம் மேலிடுமா. ஐயோ என்னை விட்டா யாரு இவனுக்கு? பரிவு ஒன்றி ஆளும் ஆழ்வாள், நம்மை ஆட்கொள்வாள். பரிவு ஒன்றியாளும் பராபரை தானே. பராபரை பறை, பறைக்கு மேலே இருக்கக்கூடிய பராபரை அவள் தான். வெளியிலே இருக்கக்கூடியவள், சுத்த வெளியிலே இருக்கக்கூடியவள் பராபரை, சுத்த பறையாக இருக்கக்கூடியவள் அவள். அவள் அவள்தான் சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற பெருங்கருணை செய்கின்றவள். குவாலிஃபை பண்ணி கொண்டு போய் அவள் தான். அவள் யாரும் இல்லை, அவன் தான். அவனே அவள், அவளே அவன். இப்போ பேரு அவளுக்கு அவள்னு பேரு. இந்த சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கின்ற வகாரத்தை தான் அப்படி சொல்ற. இந்த வகாரம் தான் கொண்டு போய் சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். அது அந்த வகாரத்தை தான் சத்தினிவாதம், அது விளைவது தான் சத்தினிவாதம். யகாரம் வகாரத்தோடு சேர்வது சத்தினிவாதம் என்று நிறைவு செய்கிறார். தீவிர தரம் வருகிற பொழுது யகாரம் வகாரத்தோடு உண்டி சிவத்துடைய திருவருளையே நினைந்து நிற்றல், எப்பொழுதும் அதையே நினைந்து நிற்றல்.
அதனால தான் நீங்கள் பாருங்கள், அடுத்த பாட்டு சொல்லும்போது கூட ரொம்ப ஒரு அற்புதமாக சொல்லுகிறார். மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடரு எங்கள் அண்ணல். சால விளக்கும் தனிச்சுடரு அண்ணல், உள் ஞானம் விளக்கும் நாதன், என் உள்ளே புகுந்து உனை விளக்கி உடன் இருந்தானே, உனை விளக்கி உடன் இருந்தானே. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும். இந்த உலகத்தில் 3 விதமான சுடர்கள். ஒரு சுடரு சூரியன், இன்னொரு சுடர் சந்திரன், இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டா அதுதான் மாலை விளக்கு. மாலை விளக்கு என்பது அக்னி, வெப்பம். இதெல்லாம் வெப்பம்தான். நம்ம விளக்கு பற்ற வைக்கிறோம்ல, விளக்கேத்துறமே, அதுவும் வெப்பம்தான், அக்னி தான். அது இருளை ஓட்டுறதுக்கு உதவுது இல்லையா? மாலை விளக்கு வெளியில இருக்க இருளை போக்குவதற்கு சூரியனும் சந்திரனும், இரு சுடர் இருக்கு, இந்த விளக்கும் இருக்கு, இந்த 3ம் இருக்கு. இதை சொல்லுகிற பொழுது மணிவாசகர் அழகா சொல்லுவார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே, சோதியே சுடரே சூழொளி விளக்கே. அப்ப இந்த சோதி சுடர், சுடர்ங்கிறத 2ஐயும் சேர்த்து சொல்லிவிட்டார், சூரியனையும் சந்திரனையும். இதுல சாமி சொல்லும்போது சொல்றார், மாலை விளக்கு மதியம் ஞாயிறு, இந்த 3ம் இருக்க. இந்த 3 நம்முடைய இருளை அவ்வப்போது நீக்கி கொண்டு இருக்கின்றன. பகல் வந்தால் சூரியன், இரவு வந்தால் நிலவு. ஆனா நிலவு எப்ப பார்த்தாலும் பண்ண முடியல, கொஞ்சம் விளக்கும் தேவைப்படுது, விளக்கு. இப்படி 3ம் இருக்க. இந்த 3க்கும் உண்மையிலேயே ஒரிஜினலா ஒளி உண்டான இல்லை. இந்த 3க்கும் ஒளி தருகிற ஒளியாக இருக்கிறவர் எங்கள் அண்ணல்னார். அதை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஒளிகள் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். சால விளக்கும், இந்த 3க்கும் சால விளக்குன்னா இந்த 3ஐயும் ஒளிபெறச் செய்கின்றவன் தனிச்சுடர் எங்கள் அண்ணல். ஒப்பற்ற சுடராக விளங்குகின்றவன் எங்கள் அண்ணல் சிவபெருமான் இருக்கிறானே, அவன்தான் இந்த சூரியனில அந்த ஒளியை வைத்தான், சந்திரனிலே ஒளியை வைத்தான், அப்புறம் இந்த விளக்கிலே ஒளியை வைத்தான். எல்லாத்திலையும் ஒளி வைத்தவன் அவன் தான் ஐயா. இதுக்கெல்லாம் தனியா ஒளி வராது. இவற்றினுடைய ஒளிக்கெல்லாம் ஒளியாக இருக்கிறவன் அவன், ஒளிப்பொருளாக இருக்கிறவன் தனிச்சுடர் அண்ணல். அந்த தனிச்சுடராக இருக்கிற அந்த அண்ணல் இந்த விளக்குகள் எல்லாம் விளக்காத ஒரு இருளையும் விளக்கக்கூடியவன். இந்த விளக்குகளுக்கெல்லாம் ஒளியாக இருப்பது மட்டுமல்ல, புற இருளை நீக்குகிற இவற்றிற்கு விளக்காக ஒளியாக இருப்பது மட்டுமல்ல, அக இருள் ஒன்று இருக்கிறது எனக்கு அஞ்ஞானம் என்று, அந்த அஞ்ஞானமாகிய இருளை விரட்டிய ஒரே ஒளிப்பொருள் இந்த சிவன் தான். இந்த 3ம் உதவாது. இந்த 3 புறத்திலே இருக்க இருளை விரட்டத்தான் உதவும். புறத்திலே இருக்கக்கூடிய இருளை விரட்டக்கூடிய இந்த விளக்குகளுக்கு, இந்த சுடர்களுக்கு ஒளி கொடுப்பவனு அவன்தான். ஆனால் இவை என்னுடைய அகத்து இருளை போக்காது இல்லையா? எவ்வளவு அஞ்ஞானம் இருந்தாலும், எத்தனை சூரியன் இருந்தாலும், அல்லது எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் அஞ்ஞானம் நீங்கிருமா? அறியாமை அறியாமை நீங்குவதற்கு இந்த புற ஒளிகள் துணை செய்யுமா? செய்யாது. உள்ளே அந்த ஒளி, அந்த ஒளி, அந்த ஒளி பொருள் தான் அறிவை விளக்கும். இது அறிவை விளக்க. அப்படி அஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய ஒளியாக விளங்குகிறது. உள்ளே புகுந்து என்ன செய்தாராம் அவர்? ஏற்கனவே உள் ஞானம் விளக்கும். உள்ளே இருந்த ஞானத்தை விளக்கியவர் அவர். உள்ளே இருந்த அஞ்ஞானத்தை விளக்கியவர் அவர். உள்ளே இருந்த அறியாமையை நீக்கியவர் அவர், அந்த நாதன். அவர் என்ன செய்தார்? என்னுடைய ஊடை விளக்கி உடன் இருந்தானேனர். இந்த உடம்பையும் விளக்காக செய்தான், ஒளிபெறச் செய்தான் என்று சொல்லுகிறார். அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம். அந்த சத்தினிபாதத்தில் நிறைவாக சொல்லுகிறார். சத்தினிபாதத்தில் நிறைவாக சொல்லுகிற ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, இந்த ஊனை விளக்கி உடன் இருந்தானே, ஊனை விளக்கி உடன் இருந்தானே. இந்த கருவிகரணங்கள், இந்த உடம்பு, இதெல்லாம் மாயையிலிருந்து வந்தது. இதிலிருந்து நாம் செய்தது கண்மம், நல்வினை தீவினை, இவை எல்லாமே ஒளிமயமாயிற்று. அப்ப
ஒரு காலத்தில் இருளாக இருந்து நமக்கு கூட இருந்து நமக்கு இருள் உலகத்தையும் இந்த மாயா உலகத்தையும் மட்டுமே காட்டி கொண்டிருந்த அந்த கருவிகரணங்கள்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சான், அருள் நிலைக்கு போயிடுச்சு. சிவபிரகாசத்தில் ஒரு பாட்டு சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார் உமாபதி சிவம். மாயை மாயேயம் மாயாவர் இருவினையின் வாய்மை ஆய. மாயை மாயேயம் மாயாவரு இருவினை, இது கண்மமலம். மாயாமலம் கண்மமலம். மாயாமலத்தில் வந்தது தான் இந்த உடம்பெல்லாம், இந்த உலகமெல்லாம் அதில் தான். மாயை மாயேயம், மாயேங்கிறது மாயையினால் ஆன பொருள்கள், காரியம். மாயையிலான பொருள்கள்லாம் மாயேயம்னு பேர். மாயை மாயேயம் மாயாவரு இருவினை. மாயாவரு தொடர்ந்து ஓயாம வந்துகிட்டே இருக்கும். மாயாவரு, அதனாலதான் தொடர்ச்சியாக பிரேக் இல்லாமல் வித்தவுட் பிரேக் வரக்கூடிய இரு வினைகள். இவற்றினுடைய தன்மையை ஆய்கின்ற பொழுது வாய்மை ஆய, இவற்றினுடைய தன்மையை ஆராய்ந்தால் என்னன்னாரு, ஆவி இந்த ஆன்மா மருவும் இருள் என்றால், இந்த ஆன்மாவானது இருளிலே அல்லது மருளிலே இருக்கிறது என்று சொன்னால் இவையெல்லாம் மருளை செய்யும். ஆன்மாவானது அருளிலே பொருந்தி இருக்குமானால் இவையெல்லாம் அருளை செய்யும். அப்ப இந்த உடம்பு, இந்த கருவிகரணங்கள், இங்க செய்யற செயல்கள் எல்லாமே வினைகளாக இருக்கும். எப்ப மனமானது மயக்கமடைந்து உள்ளமானது மயக்கத்தின்பால் பட்டு இந்த உலகம் உண்மை, இந்த செயல்கள் உண்மை, இவையெல்லாம் உண்மை, இவற்றில் பெறுவதுதான் இன்பம் என்று இது மயங்கி கிடக்கிற பொழுது இவையெல்லாம் வினைகளை ஈட்டும். ஆனால் இவையெல்லாம் உண்மை அல்ல. உள்ளே இருக்கிற சிவம் எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறது, அது துணை புரிந்து கொண்டிருக்கிறது. இவற்றின் நீங்கி அவனை நாம் அடைவதுதான் உண்மையான குறிக்கோள் என்று அவன் பக்கம் திரும்பி நிற்பதையே, அவன் அருளை பெறுவதிலேயே இது கவனம் கொண்டு அந்த அருளை பெறுமானால் இதுவரைக்கும் மருளை செய்து கொண்டிருந்த இந்த கருவிகரணங்கள் அத்தனையும் அருள்மயமாகி போகும். அவை வினைகளை ஈட்டாது, அதற்கு பதிலாக வினைகளை மாய்க்கும் அப்படின்னார். இப்ப இதுக்கு முன்னால இது செய்கிற பொழுது ஒரு செயல் செய்தால் அது வினை, ஆனால் உள்ளுக்குள்ளே அருள் பொருந்திய பிறகு செய்தால் அது வினை அல்ல. சுவாமி ஒரு குழந்தையை எடுத்து நம்ம கோட்புலியார் வெட்டுறார், அது வினையின்பால் பட்டதா? இல்லை. வினை இல்லாமல் ஏன் போயிற்று? உள்ளம் முழுவதும் மருள் நீங்கி அருள் பொருந்தியது. உள்ளம் முழுவதும் மருள் நீங்கி அருள் பொருந்துமேயானால், அதைத்தான் இவர் சொல்லுகிறார். உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த மருளானது நீங்கி அருள் பொருந்துமையானால் அவங்க செய்கிறதெல்லாம் அருள் செயல்கள், அவங்க கருவிகரணங்கள்லாம் அருள். அதனால தான் குருவினுடைய கருவிகரணங்கள் எல்லாம் பதிகரணங்கள் என்று சொல்லும். ஞானசம்பந்தர் கைகாலோட தான் இருந்தார், ஆனால் அவருக்கு என்ன பேரு? பதிகரணம். பதியம் தானே, பார்த்தா நம்ம போலத்தான் இருந்தார், ஆனால் பதிகரணம். அதுதாங்க முக்கியம். அப்ப நம்முடைய ஆன்மா மருளிலே இருக்குமானால் கருவிகரணங்கள் மருளை செய்யும். கருவிகரணங்கள் அருளிலே பொருந்தி இருக்குமானால், எப்போதும் சிவசிந்தனை, எப்போதும் சிவ ஞாபகம், எப்பொழுதும் சிவ தியானம், எப்பொழுதும் சிவனையே ஒன்றி இருக்கிற பொழுது அதனுடைய கருவிகரணங்கள், அவனுடைய செயல்கள், அவங்களுடைய பேச்சு எல்லாம் அருள்மயமாக இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் அதுதான் அந்த சத்தினிபாதத்தினுடைய நிறைந்த விளைவு. ஊனை விளக்கி, ஊனை விளக்கினா ஊனை இந்த உடம்பை ஒளிமயமாக செய்து இந்த உடம்பை பதிகரணங்களாக ஆக்கி, அதுதான் முக்கியம். பசுகரணங்கள் என்னவாகுமா? பதிகரணங்களாக ஆகும். பதிகரணங்களாக ஆகும்னு சொல்லுகிற பொழுது அவங்க அது பாடுனா மந்திரமா இருக்கும். என்ன நினைத்து பாடுகிறார்களோ அந்த பாடலுக்கு தக்கவாறு அந்த பாடல்கள் பலன் தரும். ஏன் அப்படி தருகிறது? ஒரே சொற்கள் இன்னொருத்தர் சொன்னா ஒன்றாகாது, ஆனால் அவர் சொன்னார்னா ஆகும். ஒரு பாட்டு பாடுறாரு, மட்டிட்ட புண்ணையங்கான மடமையிலேன்னு பாடுறாரு. பாடினா குடத்தில் இருக்கக்கூடிய சாம்பலை எலும்பு பெண்ணாகி வருகிறது. ஏன்னா இப்போ அவர் பாடுறது திருஞான சம்பந்தமா இல்லை, சிவம்.
சேக்கிழார் எழுதுகிற பொழுது ரொம்ப கவனமாக எழுதுவார். நான் இந்த சொன்னேன்னு எனக்கு தெரில. அப்போது அடிகளுடைய தண்ணீர் பந்தல்ல தண்ணீரை சாப்பிடுகிற பொழுது தண்ணீர் கொடுக்குறாங்க. தாகமாக இருந்தது, போனார். அப்படி பந்தலை பார்த்தார், பேர் என்னவோ எழுதியிருந்தது. தண்ணி கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னாரு. திருநாவுக்கரசு தண்ணி பந்தல் அப்படின்னு பேர் பார்த்தார். தண்ணி கொடுப்பா அப்படின்னாரு. அவர் தண்ணி கொடுத்தா வந்தவன் அந்த கோவளையில் வாங்கினார். அடுத்து என்ன செய்யணும்? இப்ப சேக்கிழார் என்ன போடணும்? தண்ணீரை வாங்கினார். அடுத்தது என்ன எழுதணும்? சேக்கிழார் தண்ணீரை பருகினார், தண்ணீரை குடித்தார், அப்படித்தானே போடணும். ஆனா என்ன எழுதுற சேக்கிழார்னு பாருங்க. அவன் கொடுத்த உடனே தண்ணீரை வாங்கினார். வாங்கிட்டு என்ன பண்ணார்? தண்ணீரும் பார்த்தருளி என்ன போட்டாரு? பார்த்தருளினாரு. சிவத்துக்கு முன்னால நீங்க நைவேத்தியம் பண்ணா சிவம் பார்த்தருளும். அது சாப்பிட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது போல திருநாவுக்கரசரும் சிவம், அதனால அது குடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. பார்த்தருளின்னு போட்டாரு சேக்கிழார் பெருமான். பார்த்தருளினார் பாரு, எவ்வளவு கவனமா போடுறாரு. ஏன்னா அது சிவம். அது இப்ப திருநாவுக்கரசு பேர் வச்சுக்கிட்டு சுத்துது, அவ்வளவுதான். அது வேற பேர் வச்சுக்கிட்டு சுத்துது. ஏமாற வேண்டியதுதான். தெரிஞ்சுக்கிட்டவங்க உஷாராயிடுவோம். ஒரு கொஞ்சம் வினாடியில ஏமாற பார்த்தார்ல அப்புதி. யார் நீரு எங்குரை வீர் அப்படின்னு கேட்டு விட்டார்ல. அப்ப இது சிவன் தான், இது அப்படிங்கிறது அது தெள்ள தெளிவாக அந்த ஊனை விளக்கி உடன் இருந்தானே. எல்லாம் சிவகரணம் ஆயிடுச்சான், உடன் இருக்கிறானா. இந்த அடியார்கள் என்ன சொன்னாலும் செய்கிறானோ, இது என்ன சொன்னாலும் செய்கிறான். அதுதான் அந்த உடன் இருத்தல். அப்போ சத்தினிபாதம் வந்தவர்கள் சாதாரண மானுடர்கள் போல் இல்லாமல் ஊனை விளக்கி உடன் இருந்தானே சிவமயமாக விளங்குவார்கள் அப்படிங்கிறத அதை சொல்கிறார். சத்தினிபாதம் நிறைவு வருகிறவர்கள். இது சத்தினிபாதம் என்பது சிவானுபவம். சிவானுபவம் விளைவதற்கு ஆரம்ப நிலையிலேருந்து வருவதுதான் இந்த சிவபூஜை. இந்த சிவபூஜையினுடைய முழுமை தான் அந்த சிவானுபவம். அது ரொம்ப அழகாக இந்த சத்தினிபாதத்தில் சொல்லுகிறார். சிவானுபவம் விளைந்த பிறகு சிவனும் இவரும் வேறின்றி ஒன்றி இருப்பாரே அப்படின்னு. இப்போ நடமாடுற வரைக்கும் இந்த திருவருள் தான். நடமாடுற வரைக்கும் திருவருள் தான். ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிற சிவம் இப்போ உடம்பு விளக்காயிடுச்சுன்னா திருவருள் ஆயிடுச்சு. எல்லா திருவருள் கரணங்கள் உள்ளே இருக்கிறது சிவம். அப்படிதான் இது இருந்துட்டு இருக்கு. இந்த கரணங்கள்லாம் போச்சுன்னா இது சிவமா போயிடும், அவ்வளவுதான். கரணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, செய்ய முடியாது ஒன்றும். அதனால திருவருள் இல்லையே தோய்ந்து இந்த அடியார்களை நெறிப்படுத்துவதும் அடியார்களுக்கு அற்புதங்களை செய்வதும் அடியார்களுடைய துன்பங்களை நீக்குவதுமாக அது உலவணும்ல. நமக்கு அவர் பேசுனா நமக்கு புரியணுமா இல்லையா? பேசுனா புரியணும், சொன்னா பாடுனா புரியணும். அப்படின்னா அவர்கள் அந்த நிலையில இருக்கணும். அதை இங்க சொல்லுகிறார், ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் சுவாமி. சால விளக்கும்னாரு. மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணல் உள் என்ன விளக்குனார? ஞானம் விளக்கியவர் நாதன். அவர் இந்த ஞானம் விளக்கிய நாதன் என்னுள் புகுந்து உனை விளக்கி உடன் இருந்தானே, என் கூடவே இருந்தான் என்று சொல்லுகிறார். அதுதான் சத்தினிபாதத்தில் இந்த நிறைவாக சொல்லுகிற பொழுது அவர்களெல்லாம் சிவமயமாக இருப்பார்கள். அந்த கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாகும். அவருடைய அந்த மாயா கருவிகள் எல்லாம், மாயையிலிருந்து வந்த கருவிகள் எல்லாம் இப்போ சுவாமியினுடைய சிவகரணங்களாக ஆயிப்போம். அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் விளங்குவார்கள். அப்படி அதுதான் நிறைவையான நிலை என்று சுவாமி இங்கே குறிப்பிடுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த அற்புதமான நிகழ்வை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி புரிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அற்புதமான இந்த ஞான வேள்வியிலே பங்கு பெற்றீர்கள். இந்த அளவில் இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, இந்த சத்தினிபாதம் கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட், அதனால தான் அங்கே இங்கே போகாமல் பார்த்துக்கிட்டு ரொம்ப கவனமாக அதை உங்களோட மனசில் அதை தொடுத்தொடணுங்கிறதுக்காக அதை செய்தேன். இப்போ சத்தினிபாதம் நிறைவு பெற்று விட்டது. நாம் இனிமேல் தொடர்ந்து அதில் இன்னும் ஒரு 2-3 சாப்டர் தான் இருக்குது 5ஆம் தந்திரத்தில். அதை அடுத்த மாதம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்படி ஒரு பெரிய வேள்வி, அந்த வேள்வியில் கலந்து கொள்ளுகிற நீங்கள் உங்களுக்கு அறிவு தெளிவுங்கிறது தானாக வரும், உள்ள தெளிவு வரும். எந்த பிரச்சனையும் கண்டு நம்ம பயப்படவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆன்ம பலம், இதெல்லாம் திருமந்திரத்தில் விளைகின்ற மிகப்பெரிய, நமக்கு சிவம் கூடவே இருக்குது. நமக்கு என்ன கவலை? எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டாம். 5 எழுத்தை மட்டும் நம்ம விடாமல், எதுக்கு எத்தனை முறைன்னு கணக்கு வச்சுக்காம, எப்பப்பெல்லாம் வாய்ப்போ அப்பெல்லாம் நமச்சிவாயம், அப்பெல்லாம் நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டே வந்தால் சிவாய நமக்கு அது சிவய சிவையில் நிற்கும். எனவே சிவய சிவங்கிறது தான் தீவிர சத்திரிவாதத்தினுடைய நிறைவான நிலை. அது தானாக வரும். சாமி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார் நம்மளை, நமக்கு என்ன கவலை? உண்மையிலேயே எனக்கு தெரிந்து இந்த சமய உலகிலேயே ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் இந்த ஐசிய பகுதி மக்கள் தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், 5 தந்திரம் நான் சிந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 5 தந்திரம் 6-7 எல்லாம் பின்னால் வருது. இருந்தாலும் 5 இப்போ நடந்த வரைக்கும் பேசுங்க. அதுக்கே சாமி எவ்வளோ பெரிய கருணை உடையவராக இருந்தால் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு நல்கி இருப்பார். நீங்கள்லாம் ரொம்ப பேர் செய்தவர்கள், ரொம்ப பாக்கியசாலிகள். உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா விதமான வளமும் நலனும் ஈஸ்வரனுடைய திருவருளால் சித்திக்கும் என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்து நாம் இங்கே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.